கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம் அருகிலே இருக்கிறார், நம்மோடு கூட தானே இருக்கிறார். பயப்படாமல் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் கூட இருக்கிறபடியினாலே தைரியமாய் அவருடைய சமூகத்தை நாம் இப்பொழுது நிமிர்ந்து பார்ப்போம். கர்த்தர் கட்டாயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே தேவனை கண்டுகொள்வது, தேவனோடு உலாவுவது, தேவனோடு பேசுவது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நடப்பது, இந்த மனதை நமக்கு இன்றைக்கு தரும்படியாய், இந்த ஆத்மாவை நமக்குள் அமர பண்ணும்படியாய் ஜெபத்தோடும் கூட நாம் தியானிக்க போகிற வசனம் யோபுவின் புத்தகம் 9வது அதிகாரம் 11வது வசனம். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். யோபுவுக்கு அந்த பாடுகள் நமக்கு தெரியும், சாதாரணமானதல்ல. அவருடைய உடல் முழுவதும் பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் எல்லாரும் இறந்து போகிறார்கள். எல்லா சொத்து சுதந்திரங்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். வெளியிலே மரத்தடியிலே உட்கார்ந்திருக்கிறான். ஒரு ஓட்டை எடுத்து புண்ணை சொரிந்து கொண்டு வெளியே உட்கார்ந்திருக்கிறான். அவ்வளவு வாதைகள். அந்த வாதையின் மத்தியிலே யோபு மனதின் ஆழத்திலிருந்து வருகிற வேதனைகளை சொல்லி சொல்லி பேசும் பொழுது அவர் சொல்லுகிறார், தேவன் என் அருகில்தான் கடந்து போகிறார், ஆனால் நான் அவரை காணேன். அவர் அருகிலே கடந்து போகிறார், ஆனால் என்னால் அவரை பார்க்க முடியவில்லையே. அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறிய முடியவில்லையே. அதுவரை வாழ்க்கையிலே பிள்ளைகள் தவறு செய்திருப்பார்களோ, பிள்ளைகள் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிற காலங்களிலே ஏதாவது தவறு செய்து விட்டார்களோ, நான் அறியாமல் எதுவும் செய்து விட்டேனோ என்று ஆண்டவருக்கு பலி செலுத்தி செலுத்தி ஆண்டவரை துதித்து துதித்து ஆண்டவரோடு ஜீவித்த பொழுது இருந்த யோபுவின் மனநிலை இப்பொழுது அசைந்து போயிருக்கிறது. வேதனையின் மத்தியிலே உடைந்து போயிருக்கிறது. அவரால் தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அனுபவிக்க முடியவில்லை. தேவன் என்னோடு தான் இருக்கிறார் என்பதை அவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அதைத்தான் அவர் சொல்கிறார், என் அருகில் இருக்கிறார், என் அருகிலே அவர் கடந்து போகிறார். அதை மாத்திரம் அவர் புரிந்து கொள்கிறாரே. தேவன் கைவிடுகிற தேவன் அல்ல, தேவன் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. என்ன பாடுகளாக இருந்தாலும் சரி, என்ன துன்பமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஏளனப்பட்டு நாம் இருந்தாலும் சரி, சிறுமைப்பட்டவர்களை அவர் புறக்கணிப்பதில்லை என்று அறிந்திருந்த யோபு சொல்லுகிறார், எங்கேயோ இங்கேதான் அருகிலே கடந்து போகிறார், ஆனால் என்னால் அவரை காண முடியவில்லை, நான் அவரை அறிய முடியவில்லையே என்று புலம்புகிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாத ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை அறிந்திருக்கிறவர்கள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறவர்கள், தேவனோடு ஜெபித்து உறவாடுகிறவர்கள், வீட்டிலே குடும்பத்திலே உடைவு வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது அவருடைய ஆத்மாவும் உடைந்து போகிறது. அதனால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 134 சங்கீதம் 2வது வசனத்தில் சொல்லுகிறான், என் ஆத்மாவை நான் பால் மறந்த குழந்தையை போல அடக்கி அமர பண்ணினேன். எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் தாவீது சொல்லுகிறார், என் ஆத்மாவை நான் பால் மறந்த குழந்தையை போல, அது எப்படி பாலை குடித்து விட்டு அமைதியாய் அப்படியே தூங்குமோ, அழகாய் தூங்குமோ, அதுபோல என்னுடைய ஆத்மாவை நான் அமர பண்ணினேன் என்று சொல்லுகிறார். அப்படி அமர பண்ணும் பொழுது, நம்முடைய இருதயம் அமர்ந்திருக்கும் பொழுது, நம்முடைய எண்ணங்கள் சிறைப்பட்டு இருக்கும் பொழுது, அதனால் தான் பவுலடிகள் எழுதுகிறார், எண்ணங்களை கீழ்ப்படுத்தி இயேசுவுக்குள் சிறைப்படுத்தி என்று சொல்லி, ஆண்டவருக்குள் சிறைப்படுத்தி அந்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படுத்தும் பொழுது, நம்முடைய ஆத்துமா அமர்ந்திருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க ஆரம்பிக்கிறோம். எண்ணங்கள் எண்ணி 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 பிரச்சனையை எண்ணி 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 யாரிடமாவது அதை சொல்லி 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 அல்ல அல்ல அல்ல, கர்த்தருக்கு முன்பாக அமைதியாய் அமர்ந்திருந்து என் ஆண்டவரே என்னோடு பேசும், கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை கேட்க நான் வாஞ்சிக்கிறேன், தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர வாஞ்சிக்கிறேன், உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்பட்டும் என்று சொல்லி, எந்த பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்ன உடைவாக இருந்தாலும் சரி, மரண பள்ளத்தாக்கிலே கடந்து போனாலும் அது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் அதனால் தான் எழுதுகிறார். எத்தனை பெரிய வேதனையாக இருந்தாலும்
ஆண்டவருக்குள் அமர பண்ணும் பொழுது, ஆத்துமாவை அமர பண்ணும் பொழுது நாம் அவரை காண்கிறோம். பிரியமானவர்களே, யோபுவின் மனம் சற்று குழம்பி விட்டபடியினாலே, வேதனை மிகுந்திருக்கிறபடினாலே அவர் சொல்கிறார், ஆனால் தேவன் இல்லை என்று சொல்லவில்லை, தேவன் என் அருகிலே கடந்து போய் கொண்டு இருக்கிறார், நான் அவரை அறியேன் என்று சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, ஒரு முறை தூத்துக்குடியிலே தருவை மைதானம் என்ற இடத்திலே சகோதரன் தினகரன் அவர்கள் கூட்டம் அந்த நாட்களிலே 1975 என்று எண்ணுகிறேன் நடத்தி கொண்டிருந்த பொழுது, நாகர்கோவிலிருந்து நாங்கள் குடும்பமாய் தூத்துக்குடி சென்றிருந்தோம். அந்த கூட்டத்திலே கடைசி நாளிலே திடீரென்று சகோதரன் தன் கரங்களை நீட்டி, இதோ இயேசு உங்கள் அருகிலே கடந்து போகிறார், இயேசு உங்கள் அருகிலே கடந்து போகிறார், என்ன வேண்டுமோ கேளுங்கள் என்று சொன்ன பொழுது, அந்த நாட்களிலே எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எந்த அனுபவமும் கிடையாது. அந்த நாட்கள், அந்த நேரத்திலே நான் இப்படி உட்கார்ந்திருந்த நான் சற்றே என் கண்களை உயர்த்தினேன். என்னை அறியாமலே என் கண்களை நான் இப்படி வலது பக்கமாய் உயர்த்தின பொழுது, என் வலது பக்கமாய் நான் ஒரு அழகான காட்சியை கண்டேன். அந்த இரவிலே வானம் அப்படியே கருநீலமாய் சுத்தமாக இருந்தது. அதற்கும் பூமிக்கும் நடுவிலே மிக அருகிலே, எனக்கு மிக அருகிலே ஒருவர் கடந்து போவதை நான் பார்த்தேன். அவர் உயரும் உன்னதமானவராயிருந்தார். அவருடைய வஸ்திரம் அவ்வளவு அழகாக இருந்தது, வெண்மையாக இருந்தது. அவருக்கு பின்புறம் அவர் கடந்து போகிறார். என் உள்ளம் பதைக்க ஆரம்பிக்கிறது. ஐயோ, ஏதாவது கேளுங்கிறாரே, என்ன கேட்குறதுன்னு யோசிக்கலையா, வரவே இல்லை. ஆனால் எதை பார்த்தேன் தெரியுமா? அந்த வஸ்திரம் பின்பக்கத்திலே அலையலையாய் அது கடந்து போவதை உணர்ந்தேன். அவர் என் தோளின் அருகே அவருடைய பிரசன்னம் கடந்து போகும் பொழுது திடீரென்று என் மனதிலே தோன்றியது, என்னோடு வேலை பார்க்கிறவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லையே, அவர்கள் மிகவும் வேதனைப்படுகிறார்கள், ஒரு குழந்தை கொடுங்கப்பான்னு கேட்டேன். அவ்வளவுதான், எனக்குள்ளே ஒரு பெரிய மின்னல் வந்து இறங்கிற்று. ஒரு மின்னலின் அனுபவம், ஒரு இடியின் அனுபவம் எனக்குள்ளே இறங்கிற்று. அந்த வினாடி அவர்களுக்கும் குழந்தை கிடைத்தது, எனக்கும் 12 வருடங்களாக நான் சைனஸ் இந்த வியாதியிலே வேதனைப்பட்டு அவ்வளவு கஷ்டப்படுவேன். ஒருத்தர் என் பக்கத்தில் நடக்க முடியாது, அவ்வளவு வலிக்கும், அவ்வளவு கஷ்டப்பட்ட எனக்கு அந்த வியாதியிலிருந்து பூரண விடுதலையை கர்த்தர் தந்தருளினார். பிரியமான தேவனுடைய பிள்ளை, அவர் அருகிலே கடந்து போகிறார். அவர் நம் அருகிலே இருக்கிறார். ஒருவரையும் பார்க்காமல் இருக்கவில்லை, அவர் எல்லாரையும் பார்க்கிறார். எல்லாருடைய வேதனைகளும் அவருக்கு தெரியும். ஆனால் ஒன்றே ஒன்று, உன்னத பாட்டுகளின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? நேசர் வந்து கதவை திற என்று சொன்னார். கதவை தரேன்னு சொன்னார். கதவு துவாரத்தில் அவர், சாவி துவாரத்தில் அவர் விரல்களை வைத்தார். என் உள்ளம் பொங்கிற்று. ஆனால் நான் என் உடையை களைத்து விட்டேனே, என் பாதங்களை கழுவி விட்டேனே, அதனால் நான் எழும்பி எப்படி கதவை திறப்பது என்று யோசித்தேன். நான் திறந்த பொழுதோ நேசர் அங்கே இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பலர் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது, தேவனுடைய சத்தம் வந்து கொண்டே இருக்கிறது. இருதய கதவுகள் திறக்கப்பட வேண்டும். ஆத்மாவும் ஆவியும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சுவிசேஷம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை சொல்லுங்கள். இதை கேட்கும் பொழுது கதவை திறக்காவிட்டால், இருதய கதவை திறக்காவிட்டால் அவர் கடந்து போவார். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பாடல் உண்டே, என்னை கடந்து போகாதிரும் ஆண்டவரே, மற்றவர்கள் கூப்பிடும் பொழுது don't pass me by, கர்த்தாவே என்னை கடந்து போய்விடாதிரும். when others the word calling, மற்றவர்கள் கூப்பிடும் பொழுது என்னை கடந்து போய்விடாதிரும் என்று சொல்லி அழகாய் பாடுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய கிருபை நம்மை கடந்து போகாதபடிக்கு, அவருடைய பிரசன்னம், அவருடைய வார்த்தை, அவர் தன்னை வெளிப்படுத்துவது தேடி வரும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எருசலேமிலிருந்து ஒரு 7.5 மைல் தூரத்தில் இருக்கிற எம்மாவூர் என்ற கிராமத்துக்கு, எருசலேம் கொஞ்சம் மலைப்பட்டணம், அதிலிருந்து கீழே இறங்கி வர வேண்டும். 7.5 மைல் தூரம் இறங்கி வந்தால் எம்மாவூர் என்ற கிராமம். 2 சீஷர்கள் அவர் மரித்து உயிர்த்தெழுந்த அன்றை தினமே அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நினைத்தார்களா என்று தெரியவில்லை. இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. கல்லறையில் பார்த்துட்டு வந்து மகதலேனா மரியாள் எல்லாருக்கும் வந்து சொன்ன பொழுது அவர்களால் நம்ப முடியவில்லை. பேதுரு தான் கல்லறைக்கு ஓடுறார், யோவானும் பேதுருவும் கல்லறைக்கு ஓடுறார். இந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்? புறப்பட்டு அன்றை தினமே, அந்த கால வேளையிலே புறப்பட்டு அவர்கள் எம்மாவூருக்கு இறங்கி செல்கிறார்கள். இனி
அவருடைய உடலை காணவில்லை. ரோமர்கள் துன்பப்படுத்துவார்களோ, இன்னும் எல்லா சீஷர்களையும் தேடி பிடித்து கொலை செய்வார்களோ, அடிப்பார்களோ, என்ன பயம் வந்ததோ தெரியாது. அவர்கள் எம்மாவூரை நோக்கி பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த அதே வேளையிலே அந்த நேரமே அவர்கள் பின்னால் போய் அவர்களோடு இணைந்து நடக்கிறார். யாரோ ஒரு வழிப்போக்கன் பக்கத்திலே கூட நடந்து வருகிறார் என்று நினைத்து கொண்டு கவனிக்கவே இல்லை. அவரை அறியவும் இல்லை, அவரை காணவும் இல்லை. இவர்கள் போக்கிலே இயேசுவை அடித்ததையும் நொறுக்கினதையும், அவர் எப்படிலாம் அதிசயம் செய்தார், ஆனால் அவரால் தப்பிக்க முடியலையே, அவர் இறந்து போனாரே, அவரை அடக்கம் பண்ணி ஆயிற்று, இப்படி பேசிக்கொண்டே நடந்து போகிறார்கள். எம்மாவூர் வந்து விட்டது. அவர்கள் தங்களுடைய வீட்டிற்குள் நுழைகிற நேரம் அவர் கூட வந்த வழிப்போக்கன் என்று அவர்கள் நினைத்த இயேசு சற்றே புறம்பே போகிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, எங்களோடு வந்து உள்ளே வந்து தங்கியிரும், இந்த இரவு தங்கியிரும் என்று சொல்லி உள்ளே அழைத்த பொழுது, அவர்களோடு போஜனம் பண்ணும் பொழுது, அவர் அப்பத்தை 24வது அதிகாரம் 30-31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்த பொழுது அவர்களுடைய கண்கள் திறந்தது. அவர் இயேசு என்று கண்டு கொண்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு மறைந்து போனார். தேவன் நம் கூடவே நடக்கிறார். அந்த பின்வாங்கி போன, அவர்கள் பயந்து போன அந்த சீஷர்கள் இப்பொழுது உடனே எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். அந்த இரவிலேயே அந்த மலை மேல் ஏறி அவர்கள் எருசலேம் பட்டணத்துக்கு திரும்பி போகிறார்கள். தேவன் தம்மை விட்டு தம்முடைய பிள்ளைகள் பிரிந்து போவதை விட்டுவிடவே மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். தேடி வருகிற தேவன் அவர். அவருடைய பிரசன்னம் நம் கூட தான் இருக்குது. பிரச்சனை வந்த உடனே ஏசப்பாவுக்கு தெரியலையா, பார்க்கலையா, என்னை புரிஞ்சுக்கிடவே இல்லையா, நான் இவ்வளவு நாள் அப்படி செய்தேனே, இப்படி செய்தேனே, அப்படி கொடுத்தேனே, இப்படி கொடுத்தேனே, என்ன செய்திருந்தாலும் இயேசு விலகவில்லை. என்ன செய்யாமல் இருந்தாலும் இயேசு விலகுவதில்லை. பயந்து போயிருந்தாலும் விலக மாட்டார். அவரை விட்டு நீங்கள் பின்வாங்கி போயிருந்தாலும் அவர் விட்டு விட மாட்டார். அவர் விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. பிரியமானவர்களே, அவர் தேடி வருகிற தேவன், அவர் நம்மை பிடித்து கொள்ளுகிற தேவன். கல்லறை வாசலிலே யோவான் 20 வாசிக்கிறோம். மகதலேனா மரியாள் அப்படியே அழுதுட்டு கிடக்குறாங்க. கல்லறைக்குள்ள யாருமே இல்லை. கல்லறைக்குள்ள ஆண்டவரை வச்சாங்க, இப்ப காணோம். திறந்திருக்குது, அவரை காணோம். பக்கத்துல யாரோ நிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா தோட்டக்காரன்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க, ஐயா, இவருக்கு இதை எடுத்துட்டு போய் நீங்க எங்கேயாவது வச்சிருந்தா தந்துருங்கப்பா, நான் கொண்டு போயிடுறேன் பத்திரமான்னு கேட்குறாங்க. இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை. பக்கத்துல அவர் கடந்து வருகிறார். அவர்களை அறிய முடியவில்லை. பிரியமானவர்களை அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இதே போலதான் பெரிய தீர்க்கதரிசி, நாம சாதாரணமானவர்கள், பெரிய தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி. அவரை குறித்து நாம் லூக்கா 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரத்திலே வாசிக்கலாம். அவர் எல்லா 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை கொன்று அவ்வளவு பெரிய காரியங்களை, அக்னியை இறக்கின அவரை இயேசபேல் எதிர்த்து உயிரை எடுப்பேன், நாளைக்குள் உயிரை எடுக்கப்படும் என்று சொன்னவுடன் வனாந்தரத்திற்கு ஓடி போகிறார். அங்கே போய் சூறை செடியின் அடியிலே படுத்துக்கொண்டு அவர் என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர் என்று சொன்ன பொழுது தூதனை அனுப்பி அவரை போஷித்து ஆண்டவர் கண்மலையின் மேல் கொண்டு நிறுத்துகிறார். அங்கே தேவன் கடந்து போகிறார். பெரிய காற்று, அங்கே ஆண்டவர் இருக்கவில்லை. அதை தொடர்ந்து பூமி எதிர்ச்சி, அதிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. ஆனால் எலியாவுக்கு ஒரு தைரியம், ஆண்டவர் கடந்து வருகிறார். அவர் வர இல்லை, ஆனாலும் வெளியே வந்து நிற்கிறார். எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை என்று மெல்லிய சத்தத்திலே ஒரு அக்னிக்கு பிறகாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தேவன் யாரையும் விட்டுவிடுகிறவர் இல்லை. எலியாவை பலப்படுத்தி ஊழியத்தை கொடுத்து ஆண்டவர் ஓட வைக்கிறார். ஆண்டவருடைய கிருபை அவரோடு கூட இறங்குகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே அவருடைய ஊரிலே, நாசரேத்தூரிலே ஆண்டவர் பேசினதினால், இஸ்ரவேலரை குறித்து உங்களுடைய மனக்கடினம் இப்படிப்பட்டது என்று சொல்லி பேசினபடினாலே அவரை செங்குத்தான மலையிலே கொண்டு அவரை தள்ளிவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் அந்த வேளையில் இயேசு மறைந்து போனார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சோதனைகளின் மத்தியிலே, பிரச்சனையின் மத்தியிலே நம்மை விட்டு விலகுவதே இல்லை. அவர் நம்ம கூடவே இருந்து நம்மை பலப்படுத்தி நம்ம என்ன செய்யணும்னு ஆலோசனை கொடுத்து அவர் நம்மை மறைத்து கொள்வார். அந்த பிரச்சனைகளுக்கும் நமக்கும் இடையிலே கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். பிரியமானவர்களே, தைரியமாயிருங்கள், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதிசயங்களை செய்வார், கட்டாயமாய் செய்வார். அவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் வலது பாரிசத்திலே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு வினாடி, ஏசப்பா
துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அருகில் இருக்கிறவரே, எங்களுக்குள் இருக்கிறவரே, எங்களை அறிந்திருக்கிறவரே, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பெரிதான கிருபை இறங்கி தகப்பனே பிள்ளைகளுக்கு உம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆலோசனை கொடுக்கப்படட்டும் என்று சொல்லி உம்முடைய கரத்தில் அப்படி செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலோசனைகளை கொடுத்து கர்த்தாவே, நீர் அவர்களை மறைத்து நீர் வெளிப்பட்டு காரியங்களை சந்திக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். யோபுவை ஆசீர்வதித்த தேவன், எலியாவிற்கு ஊழியத்தை திரும்ப கொடுத்த தேவன், தகப்பனே அப்பா மகதலேனா மரியாளுக்கு உம்மை வெளிப்படுத்தி சீஷர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தின தேவன், வெளிப்படுத்தி காரியங்களை தொடர்ந்து நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர். நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.